எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சருக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். அதில் கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவது வேதனைக்குரியதாக இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். குற்றம் நடந்த பின் கைது செய்யப்பட்டும் என்று கூறும் முதல்வர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சிறுமி, கோவை சிறுமி முதல்வருக்கு மகள் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக முதலமைச்சர் தன்னை அப்பா என்று சொல்கின்ற போது கூடுதல் பொறுப்பை உணர்வதாக குறிப்பிட்டிருந்தார். அது முதலாக பல்வேறு கட்சித் தலைவர்களும் இதுபோன்ற கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்பா என்று சொல்வது வெறும் விளம்பரத்திற்காகத்தானா என்று கூட கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த வகையில் தற்போது தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை சிறுமி முதல்வருக்கு மகள் இல்லையா என்றும், சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். ஒரு குற்றம் நடந்த பின் கைது செய்து விட்டோம் என்று கூறும் முதலமைச்சர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்றும், தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் இல்லையா என்றும், பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் இருக்கும் முதல்வருக்கு கடும் கண்டனங்களையும் இபிஎஸ் பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த எதிர்க்கட்சித் தலைவருடைய அடுக்கடுக்கான கேள்விகள் தொடர்பான விவரம். கோபால், கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சிறுமிகளுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாட்டினுடைய இந்த மாடல் திமுக ஆட்சியில் மாறி வருகிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்பதனை அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவுல குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். குற்றம் நடந்த பின்பு கைது செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய முதல்வர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். தனக்கு தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா என்பதையும், இவனுடைய பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக திறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தினை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருவது, இதனை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், கோவை மாணவி பாலியல் வழக்கில் கைதானது மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.